தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. கோட்டப்பட்டியில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் வே சம்பத்குமார் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்த 6,24,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்து சிமெண்ட் சாலை பணிக்கு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர். சேலம் புறநகர் மாவட்ட கழகம் ஓமலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கருப்பூரில் அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய பிரசுரங்களை வழங்கி அதிமுகவினர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். ஓமலூர் சட்டமன்ற உறுப்பினர் மணி தலைமையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெற்றிவேல் முன்னிலையில் கழக நிர்வாகிகள் வீதிதோறும் சென்று தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். இதில் மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் விக்னேஷ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. அனகாபூர் மேற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட கிராமங்களில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் கழக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் வெளியிட்டுள்ள 10 முத்தான தேர்தல் வாக்குறுதிகள் குறித்த பிரசுரங்கள் மக்களிடம் வழங்கப்பட்டது. திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட செயலாளர் தூசி கே மோகன் மற்றும் முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான முக்கூர் சுப்பிரமணியன் ஆகியோர் பங்கேற்று கிராமம் கிராமமாக சென்று மேற்கொண்ட இப்பிரச்சாரத்தில் கழக நிர்வாகிகள் பலர் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். சென்னை புறநகர் மாவட்ட கழகம் பரங்கிமலை தெற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட பெரும்பாக்கம் ஊராட்சியில் பாக நிர்வாகிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் கே பி கந்தன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் 552 பாக முகவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இதில் கழக அம்மா பேரவை துணை செயலாளர் பெரும்பாக்கம் ஏ ராஜசேகர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் விடியா ஆட்சி உங்கள் வீட்டு பில்லே சாட்சி என்ற பரப்புரை மேற்கொள்ளப்பட்டது. ஆரணி டவுன் 6வது மற்றும் 19வது வார்டு பகுதியில் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பில் முன்னாள் அமைச்சர் சேவூர் எஸ் ராமச்சந்திரன் வணிகர்கள் மற்றும் இல்லத்தரசிகளை நேரில் சந்தித்து விடியாத திமுக ஆட்சியில் வரி, மின்கட்டணம் உயர்வு மற்றும் விலைவாசி உயர்வு குறித்து பிரசுரம் வழங்கி பரப்புரை மேற்கொண்டனர். இதில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளரும் நகராட்சி நகர்மன்ற துணைத் தலைவருமான பாரிபா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கரூர் அருகே தேசிய ஜனநாயக கூட்டணி நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதில் உரையாற்றிய முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் திமுகவிற்கு தோல்வி பயம் வந்துவிட்டதாகவும் திமுக கூட்டணிக்குள் விரிசல் ஏற்பட்டுள்ளதாகவும் விமர்சித்தார். திருப்பூர் வாவிப்பாளையம் பகுதியில் விடியா ஆட்சி உங்கள் வீட்டு பில்லே சாட்சி என்ற பிரச்சாரம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் பொள்ளாச்சி ஜெயராமன், திருப்பூர் வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் KN விஜயகுமார் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு திமுக ஆட்சியில் ஏற்பட்டுள்ள விலைவாசி, மின்கட்டண உயர்வு உள்ளிட்டவை குறித்து விளக்கப்பட்டது. இந்நிகழ்விற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் பொள்ளாச்சி ஜெயராமன், கடந்த 5 ஆண்டுகளில் வீட்டு வரி, குடிநீர் வரி, மின்கட்டணம், அரிசி விலை உள்ளிட்டவை உயர்வால் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 5 லட்சம் ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக கூறினார். அரியலூரில் உள்ள அதிமுக மாவட்ட கழக அலுவலகத்தில் பன்னீர் ஆதரவாளர்கள் திரளானோர் கூண்டோடு விலகி மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அரசு தலைமை கொறடாவுமான தாமரை எஸ் ராஜேந்திரன் முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். இதில் மாவட்ட கழக அவைத்தலைவர் ராம ஜெயலிங்கம், மாவட்ட கழக துணை செயலாளர் தங்க பிச்சமுத்து, மாவட்ட MGR மன்ற செயலாளர் சேட்டு ராஜேந்திரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். தாய் கழகத்தில் தங்களை மீண்டும் இணைத்துக் கொண்டோருக்கு மாவட்ட கழக செயலாளர் கட்சி துண்டு அணிவித்து வரவேற்றார். சென்னை மணலி புதுநகரை அடுத்த காமராஜர் நகரில் புதிதாக திறக்கப்பட்ட டாஸ்மாக் கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களை அராஜகமாக கைது செய்த காவல்துறையினரிடம் அதிமுக முன்னாள் அமைச்சர் மாதவரம் மூர்த்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். ஆட்சிக்கு வந்ததும் படிப்படியாக டாஸ்மாக் கடைகளை மூடுவதாக வாக்குறுதி அளித்துவிட்டு ஆட்சிக்கு வந்த பின் மதுக்கடைகளை விடியாத திமுக அரசு அதிகரித்து வருகிறது. அதன்படி காமராஜர் நகரில் புதிதாக திறக்கப்பட்ட டாஸ்மாக் கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அவர்களை போலீசார் கைது செய்து மண்டபத்தில் அடைத்து வைத்துள்ளனர். இதனை அறிந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் மாதவரம் மூர்த்தி நிகழ்விடத்திற்கு நேரில் சென்று பொதுமக்களுக்கு ஆதரவாக குரல் எழுப்பினார்.
நீலகிரி மாவட்டம் கோடலூர் அருகே நன்றாக உள்ள சாலையின் மீது புதியதாக சாலை அமைத்து கொள்ளையடிக்கும் திட்டத்தை அதிமுக தோலுரித்து காட்டியுள்ளது. நாடுகாணி தேவாலை கிராம இணைப்பு சாலை நல்ல நிலையில் உள்ள போதும் தீயசக்தி நெல்லியாலம் நகராட்சி நிர்வாகம் 5.5 கோடி ரூபாய் மதிப்பில் சாலையின் மேலே மீண்டும் சாலையை போட்டு பணத்தை சுருட்ட முயன்றதை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் ஆய்வு செய்து வெட்ட வெளிச்சமாக்கினார். இதுகுறித்து அவர் எழுப்பிய கேள்விக்கு நகராட்சி மேற்பார்வையாளர் சிவபாக்கியம் பதில் அளிக்காததுடன் செல்போனை நோண்டிக் கொண்டிருந்ததற்கு மக்கள் மத்தியில் கண்டனம் எழுந்துள்ளது. அதெல்லாம் போடாமல் நீங்கள் நல்லா இருக்கிறோட எவ்வளோ கொள்ளையடிக்கிறீங்க, நீங்கள் கொள்ளையடிக்கிறீங்க, நகராட்சி கொள்ளையடிக்கிறீங்க, கான்ட்ராக்டர் கம்பெனி கேட்டு போட்டுருக்கீங்களா? என்ன நியாயம் சொல்லுங்க? 100 மீட்டர் ரோடு நம்ம மக்கள் விளையாடிட்டு இருக்காங்க. புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, புரட்சி தமிழர் பிறந்த நாளையொட்டி சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு அதிமுக சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. சாய்பாபா காலனியில் மாநகர மாவட்ட அம்மா பேரவையின் சார்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாநகர மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் கே அர்ஜுனன் பங்கேற்று அனைவருக்கும் மதிய உணவு வழங்கினார். பேரவை பகுதி செயலாளர் KCM கார்த்தி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாநகர மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ஆர் பிரபாகரன், பகுதி செயலாளர் காலனி கருப்பையா உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். மயிலாடுதுறை அருகே திமுகவைச் சேர்ந்த திரளானோர் அக்கட்சியில் இருந்து விலகி அதிமுகவில் இணைந்தனர். திரு இந்தலூரில் மாவட்ட கழகத்திற்கு உட்பட்ட அதிமுக நிர்வாகிகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட கழக செயலாளர் பவுன்ராஜ் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகள் குறித்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. இதனையடுத்து திமுகவைச் சேர்ந்த திரளானோர் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். மதுரை மாவட்டம் முசிலம்பட்டியில் தன்னிச்சையாக செயல்படும் நகராட்சி பொறியாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அதிமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் புகார் அளித்தனர். உசிலம்பட்டியில் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் அடிப்படை வசதிகள் கூட மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அதிமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் பலமுறை எடுத்து கூறியும் அதனை பொறியாளர் சதீஷ்குமார் கண்டுகொள்வதில்லை. மேலும் தன்னிச்சையாக செயல்படுவதாக புகார் எழுந்தது. இதையடுத்து நகராட்சிகளின் இணை நிர்வாக இயக்குநரிடம் பொறியாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அதிமுகவினர் புகார் அளித்தனர். பூரா பழுதா நிக்குது. 100 சர்வீஸ் இருக்குன்னு 105 மோட்டார் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா 50 மோட்டார் மேல இல்ல, 50 மோட்டார் இருக்கிற எலக்ட்ரிசிட்டி அவுத்து வித்துட்டான்னு சொல்றாங்க. இது அவர் வந்து கை காடுவாரு. இந்த ஆறு அந்த எலக்ட்ரிசிட்டி இந்த எம்மிக்கு கை காடு. அவர் 2 பேரும் ஒரே சாதிக்காரனால அவர் என்ன செஞ்சாலும் கண்டுக்கிறது இல்ல.